வருங்கால முதல்வரே, அண்ணன் விடிவெள்ளி, வருங்கால பிரதமரே, அண்ணன் விடிவெள்ளி, அண்ணனே. எங்கடா இங்க தலைவரை காணோம்? டோர்காரா தலைவா, என்னடா பண்றீங்க? விடிங்களா? சரி தலைவா, அங்க இருந்து நீங்க எப்படி தலைவா இங்க வந்தீங்க? அதான்டா டெக்னாலஜி டெவலப்மெண்ட். இந்த வருஷமாவது மக்களுக்கு நல்ல காலம் பிறக்கணும். அதுக்கு நம்ம ஆட்சிக்காரமா இருக்கணும். எட்டு செருப்ப. சாரி தலைவரே, இப்பெல்லாம் என்ன அறியாமலே சில உண்மையெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லி விடுறேன். சரி விடுங்க தலைவரே. சரி அதெல்லாம் இருக்கட்டும். ப்ரோக்ராம் என்ன? காலையில 8 மணிக்கு செய்தி, அப்புறம் ராசி பலனு, அப்புறம் வழக்கம் போல தொடரும் சீரியலு. நான் டிவி ப்ரோக்ராம் கேட்கலடா. நம்ம ப்ரோக்ராம் என்னடா? அதுவா, வழக்கம் போல மக்கள்கிட்ட போய் நம்ம நல்ல திட்டங்களை பொய் சொல்லி பிரச்சாரம் பண்ண வேண்டியதான். அது பொய் சொல்லி பிரச்சாரம் பண்ணுவோம், உண்மையை சொல்லி தானடா பிரச்சாரம் பண்ண போறோம். அப்படி இல்லை தலைவரே, அங்க போய் தான் பிரச்சாரம் பண்ணுங்கிறதா அவன் அப்படி சொல்றான். நம்ம தேர்தல் அறிக்கை ரொம்ப ரகசியமா இருக்கணும், இல்லைன்னு வச்சுக்க நம்ம எதிர்கட்சிக்காரன் நம்ம முன்னாடியே காப்பி அடிச்சு பேசி போயிட்டு இருப்போம். அதுக்கு தான் தலைவரே பக்கத்து ஊர்ல உள்ள மணி பிரஸ்ல கொடுத்து பிரிண்ட் போட சொல்லியிருக்கேன். ராஜா இங்க வா ராஜா, நீ இப்பதான் எப்படியா இல்ல பிறந்ததுலேருந்தே எப்படியா? மை பர்த் தலைவா. டே அந்த பிரஸ் வச்சிருக்க மணி தாண்டா நம்ம எதிர்கட்சி தலைவரே. சரி விடுங்க தலைவரே, கடையில் போய் காப்பி தண்ணி ஈபி தண்ணி குடிக்குவாங்க. டேய் தலைவர் வர்றாரா? தலைவர் அண்ணா 2 டீ. பாத்தியா தலைவர், அதுக்கு தான் 2க்கு தான். ஆமாம் ஆமாம் அண்ணா 5 சிகரெட்டு. டேய் அதெல்லாம் இல்லடா, தபரு இதுக்கு தான், புரியுதா? அதுக்கு தான். இந்த சீசனுக்காவது மாம்பழம் வருமா? இந்த நான் சொல்லல இப்போ தலைவரை பத்தியா, அதுக்கு தான் சொல்லவே இல்லை. அதெல்லாம் இல்லடா, நீ வேணா பாரு, இதுக்கு தான். இப்போ என்ன இந்த டவுட்டு, நான் தலைவர்கிட்டே போய் கேட்டுப்போம். வா கேட்டுருவோம். வாங்க வாங்க தலைவா. இந்த ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசுவாங்க, அது நீங்க தானே? சரி உக்காருங்க. சரி தலைவரே, இந்த தடவையாவது பூ மலருமா? தண்ணி இருக்கிற வரைக்கும் பூ மலரும்பா. பாடுறா, தலைவர் காமெடி பண்ணிட்டாரு. நான் பண்ணலடா காமெடி, நீங்க தான்டா பண்றீங்க. சரி தலைவரே, இந்த டார்ச்சை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பேட்டரியில சார்ஜர் வரைக்கும் எரியும்பா. அப்போ இந்த வர சிஎம் சூப்பர் ஸ்டார் இல்லையா? ஏன் இல்ல, இது வரைக்கும் படத்துல வாரி வாரி மக்களுக்கு கொடுத்தார்ல, அது போல பக்கத்துல சிஎம் அவரு. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. சரி தலைவரே, யாருக்கு தான் நிற்க போறீங்க, யாருக்கு தான் சப்போர்ட் பண்ண போறீங்க? நான் சுயேட்சையா நிக்க போறேன்டா. டைம் வேஸ்ட்பா. இப்போ சார்லாம் என்ன பண்ணுறீங்க? நாங்களாம் விஐபிஸ். வேலை இல்லாதவனு கூட சொல்லலாம். சிரிச்சிட்டு இருக்கும் போதே ஓடி போயிடுங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பள்ளி குழந்தைகள் வேகமாக செல்வது, வீட்டுக்கு ஒரு மெட்ரோ ட்ரெயின் வழங்கப்படும். ஐயா அதெல்லாம் நம்புற மாதிரி ஐயா இருக்கு. ஏயா மருத்துவமனையில மருத்துவம் இலவசம் சொல்றீங்க, அதை ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருக்கேன் ஐயா. அதெல்லாம் யாரும் கேட்க மாட்டீங்க. இதெல்லாம் எப்படியா போய் கேட்கறது நாங்க? சரி அதெல்லாம் விடுங்க. பிளாஸ்டிக் முற்றிலும் ஒழிக்கப்படுன்னு சொல்றீங்க, நீங்களே எம்என்சி விற்கிற வாட்டர் கேன், ட்ரே, கப்பு இதெல்லாம் மட்டும் பிளாஸ்டிக் இல்லையா? அதெல்லாம் வேற விதமான பிளாஸ்டிக் ஐயா. சரி அதெல்லாம் விடுங்க. ஒரு படம் பார்க்க போறோம், படத்துக்கு முன்னாடி புகையிலை உயிரை கொல்லும், மது தீங்கு விளைவிக்கும்னு சொல்றீங்க. ஏன் மது மட்டும் உயிரை கொள்ளாதா? உடனே சொல்லிங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் போடும் முதல் கையெழுத்து மதுவே ஒழிப்பேன். எந்த மதுவை? உங்க கூடயே சுத்துமே அந்த மதுவையா? சரி அதெல்லாம் விடுங்க. மதுவை மேனுஃபேக்சர் பண்றது உங்க ஃபேக்டரியில, அது விற்கிறது உங்க கவுன்சிலர் பார்ல, அதை குடிச்சிட்டு மட்டும் சாப்பிட்றது பொதுமக்களா? இது என்ன நியாயம்?
நான் கேட்குறேன். இவ்வளோ சொல்கிற நீங்கள் இறங்கி செய்ய வேண்டியதுதானே? வாய்ப்பே இல்லை. ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஏன்னா நான் எந்த ஜாதியும் ஆதரிக்கல, எந்த சினிமாலேருந்து வரல, நேர்மையாக இருந்து நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இலவச கல்வி, மருத்துவம், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, இதுக்காக மட்டும்தான் நான் போராடுவேன். அது மட்டும் இல்லாமல் பணம் கொடுத்து ஓட்டு போட சொல்ல நான் ஒன்றும் வசதியும் இல்லை. அப்போ நீங்கள் அரசியல்வாதியே இல்லைங்க? ஆமாம், நான் அரசியல்வாதியே இல்லை. என்று மக்கள் சினிமா அரசியல் மற்றும் ஜாதிய அரசியலில் இருந்து வெளிவந்து சுய சிந்தனையோடு எந்த இலவசத்தையும் ஓட்டுக்கு பணத்தையும் எதிர்பாராமல் நல்ல தலைவரை தேர்வு செய்கிறோமோ அன்று நம் நாடும் வீடும் நன்றாக இருக்கும். அவர்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்னதை குறிப்பிட்ட காலத்தில் செய்யாவிட்டால் மக்கள் அவர்களின் ஆட்சியை கலைக்கும் சட்டம் கொண்டு வர வேண்டும். வாக்களிப்பது நம்மளின் உரிமை, வாக்களிப்பது நம்மளின் கடமை. பணத்திற்கு ஒருபோதும் விலை போகாதீர்கள். A bit harder, a bit harder, yo. I'ma ride down.